ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாழ்மித் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சுண்டக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறோம். இந்த சுண்டக்காய் சாப்பிட்றதால நம்மளுக்கு ஏற்படுற நன்மைகள்லானா ஹீமோக்ளோபின் அதிகரிக்குதுங்க. அதோட வயிற்றில் இருக்கிற குடல் புழுலாம் இருக்குல்ல அதெல்லாம் நீக்குதாங்க. இதனால் மாதத்தில் 2 வாட்டி இதை உணவில் இந்த சுண்டக்காய் சேர்த்துக்கினா நல்லதாங்க ரொம்ப. வாங்க இதை எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். சமைக்க தேவையான பொருட்கள்: வெந்தயம், கடுகு, சின்னதாக நறுக்கின 5 வெங்காயம், தக்காளி 3, எண்ணெய், வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க, கருவேப்பிலை, சுண்டைக்காய், புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, பூண்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் மண் சட்டியில் தாங்க செய்ய போகிறேன். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு எண்ணெய் நிறையா ஊற்றினாங்க தான் நல்லாயிருக்கும். அதோட நல்லெண்ணெயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் கடலை எண்ணெயில் செய்கிறேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் இந்த சுண்டைக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம போய் சுண்டைக்காவை தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுண்டைக்காவை சும்மா லைட்டாக தட்டி ஒரு வீரல் வந்தால் போதுங்க. லைட்டாக தட்டி தண்ணிக்குள்ளே உடனே எடுத்து போட்டணும், இல்லைனா கருத்து போயிடும். சுண்டைக்காய் கசக்குன்னு எல்லாம் சாப்பிட தயங்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கசப்பு தெரியாது. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம், 1/4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுண்டைக்காவை தட்டி வச்ச சுண்டைக்காவை போட்டு கிளறி கொடுத்துக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கணுங்க. வதங்கினாதான் கசப்பு தெரியாது. சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம ஊற வச்சிருந்த புளி, மிளகாத்தூள், உப்பு எல்லாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எல்லா அளவும் சமமாக கரெக்டாக இருக்கான்னு கையில் கொஞ்சம் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 2 கிளறி மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அடிக்கடி தொலைவி கொடுத்துக்குங்க, அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டங்க. 5 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்